பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு நாளானது இன்னும் 7 நாள் மட்டும். ஆதியாகமம் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இன்னும் 7 நாள் சென்ற பின்பு என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நோவாவுடைய நாட்களிலே ஆண்டவர் ஒரு ஜலப்பிரளயத்தை உண்டு பண்ணும்படியாக மழையை வர்ஷிக்க பண்ணத்தக்கதாக ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படியாக ஆண்டவர் ஒரு தவளைய நாட்கள் 7 நாட்களை ஆண்டவர் கொடுத்தார். மழையை வர்ஷிக்க பண்ணத்தக்கதாக ஆண்டவர் 7 நாட்கள் கிருபை நாட்களை கொடுத்தார். இந்த 2025ஆம் ஆண்டிலே எப்பொழுது முடியப் போகிறது என்று நாம் பார்க்கும்போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும்படியாக ஒரு அருமையான ஒரு ஆசீர்வாதமான நாட்களை கொடுத்துள்ளார். 2025ஆம் ஆண்டு முடியும்படியாக ஆண்டவர் இதிலிருந்து 2026ஆம் ஆண்டுக்குள்ளாய் நாம் கடந்து போகிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற பிரிவினை என்ன என்று பார்க்கும்போது அந்த 7ஆம் வசனம் 7 வாசிக்கும்போது ஜலப்பிரளயத்திற்கு தப்பும்படியாக என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த வருடத்திலே ஆண்டவர் இந்த வருடத்தை முடிக்கப் போகிறார். ஒரு புதிய வருடத்தை நாம் காணப்போகிறோம். இந்த புதிய வருடத்திலே யாருக்கு தெரியும் எப்படி நடக்கும் என்று சொல்லி 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்குமோ, என்ன இன்னல்களை சந்திக்க போகிறோமோ, என்ன பிரச்சனை சந்திக்க போகிறோமோ, இருந்து தப்பும்படியாக ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஒரு பெரிய அருமையான வாக்குத்தத்தலை கொடுத்துள்ளார். ஆசீர்வாதத்தை கொடுத்துள்ளார். எப்படி நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் ஆண்டவர் நேசித்தாரோ உங்களையும் நேசிக்கிறார். இன்று டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறந்தார் என்று சொல்லி அநேகர் வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். கொண்டாடி புதிய ஆடை அணிந்து விருந்துகள் பரிமாறிக்கப்பட்டு மதுபான களிப்பு அநேகர் களிப்பாட்டங்கள் இப்படி சந்தோஷமாக இந்த நாளை அவர்கள் கண்டு கழித்தார்கள். இதனால் யாருக்கு லாபம்? உலகத்தில் வியாபாரிகளுக்கு லாபம். கிறிஸ்துமஸ் வைத்து உடைகள் மற்றும் கேக் வண்ணங்கள் இப்படியாக பிஸ்னஸை பெருகி கொண்டார்கள். வியாபாரிக்கு கொண்டாட்டம், நமக்கு திண்டாட்டம். கிறிஸ்துமஸ் என்று சொல்லி அநேகர் இந்த நாளிலே கொண்டாடி கொண்டு தன் நாட்களை வீணாக்கினார்கள். தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளே, நாம் எப்பொழுது மாறப்போகிறோம்? இந்த கொண்டாட்டம் களிப்பு இருந்தது, சந்தோஷம் இருந்தது, ஒரு மனமாற்றம் இருந்ததா? ஆண்டவர் உங்களையும் என்னையும் தப்பும்படியாக இந்த 2025ஆம் ஆண்டிலே ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக, வரக்கூடிய இன்னல்களிலிருந்து தப்பித்தும்படியாக ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். இன்னும் 2026ஆம் நாளை காணும்படியாக இந்த டிசம்பர் 26இலிருந்து எண்ணி பார்த்தால் 7 நாட்கள் இருக்கிறது. 2026க்குள் நீங்கள் கடந்து போகிற பிள்ளைகள் என்ன செய்ய போகிறோம்? புதிய தீர்மானம் எடுத்தோமா? ஆண்டவரே, எண்ணத்தை உடுத்தினோம், எண்ணத்தை புசித்தோம், எதை செய்தோம் என்று நாம் சிந்தித்து பார்க்கோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2026ஆம் ஆண்டிலே வருவாரானால் அந்த நியாய தீர்ப்பிலே நீங்கள் நாளும் நிற்க தகுதி உள்ள பிள்ளையாக இருக்கிறோமா என்பதை எண்ணித்து பார்க்க வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு எச்சரிப்பை செய்தியை கொடுக்கிறார். ஒரு தீர்மானம் செய்வோம். நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவர் 7 நாட்களை கொடுத்தார். இந்த 26ஆம் ஆண்டு காணப்போகிறோம். ஆண்டவர் 7 நாட்களை கொடுத்துள்ளார். நல்ல தீர்மானம் செய்வோம். 25ஆம் ஆண்டிலே செய்யாத காரியங்கள் அல்லது செய்த தவறான காரியங்களுக்கு ஒரு தீர்மானம் செய்ய ஆண்டவர் 7 நாட்களை கொடுத்துள்ளார். எனவே தேவனுக்கு அன்பான பிள்ளைகளே, கொண்டாட்டங்கள் எதுவாக இருந்தாலும் வரக்கூடிய புதிய வருடத்துக்குள் கடந்து போகும்போது புதிய தீர்மானங்களை நம்ம எடுத்தோம். 7 நாட்கள் இருக்கிறது. 7 நாட்களுக்குள்ளாக ஒரு புதிய மனிதனாக, புதிய சிந்தனை, ஒரு புதிய ஆண்டுக்குள் போகும்போது அப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்கள் புதிய இடத்தை இன்னும் 7 நாட்களுக்கு காணப்போகிறோம். நோவாவுக்கும் அவருடைய குடும்பத்திற்கும் ஆண்டவரே, நீ 7 நாட்களை கொடுத்தீர், அப்படியாக எங்களுக்கும் 7 நாட்களை கொடுத்தீர். இந்த 7 நாட்களை நாங்கள் பயன்படுத்தி நல்ல தீர்மானம் செய்யத்தக்க கிருபை செய்யுங்க. புதிய சிந்தனையும் புதிய திட்டங்களையும் புதிய ஊழிய நோக்கத்தையும் தரும்படியாய் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.